ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன போடுறோம்னா, இந்த சாரியில வந்து எப்படி குஞ்சம் போடுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு போடுறோம். நம்ம இந்த புதுசா பழகுறவங்களுக்கு இது எப்படி போடுறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம போட்டு காட்டுவோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல இல்லை டம்ளர்லயோ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுல பிளவுஸ் இருந்துச்சுன்னா பிளவுஸை கட் பண்ணிட்டு, சில பிளவுஸ்ல வந்து இந்த மாதிரி துணி அது விட்டுருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யறோம்னா, இது குஞ்சம் போடுறதுக்கு இது பெருசா இருக்கு இல்லையா, இதை நம்ம குறைச்சிக்கிடுவோம். குறைச்சிக்கிட்டா இது வந்து லென்த்து அதிகமா இருக்கனால அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். நீங்க இதுல இருந்து எடுத்துருவீங்க, எடுத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து இதுல இருந்து குறைச்சி எடுத்துட்டோம்னா, கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி இந்த ஊசியில இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு புறாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம இந்த ஊக்குனாலும் சரி, இல்லை நீங்க பெரிய ஊசியை வச்சுக்கிட்டு இப்படி நம்ம எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டா அவ்வளோதான். இந்த இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இந்த பாருங்க, புறாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? இதுக்கு நீங்க வெளியில போய் போட்டீங்கன்னா, இந்த குஞ்சம் போட வெளியில போட்டீங்கன்னா 100 ரூபா வரும். அதை நம்மளே வீட்டுல போட்டுடலாம். ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்ப எப்படி நம்ம முடிச்சு போடுறதுங்கிறத மட்டும் போட்டுருவோம். ஃபுல்லா எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துருங்க. எடுத்து நான் போட்டு இந்த இதுல எதுலையா ஒரு கப்ல இல்ல கிண்ணத்துல எதுலையாவது தண்ணி கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இருக்கு இல்லையா, தொட்டுக்கிட்டு சும்மா லேசா தான் தொடணும். இது ஏன்னா இது இந்த மாதிரி ஒண்ணு போல வர்றதுக்காக. இந்த இருக்கு இல்லையா, சும்மா லைட்டா தான் போடணும். தண்ணி வந்து சேலையில பற்றக்கூடாது, அதே மாதிரி வேற எதுலையும் பற்றக்கூடாது. சும்மா லேசா சப்போர்ட்டுக்கு தான் இப்படி லைட்டா போட்டு போறோம் இல்லையா, எவ்வளவுதான். இதை வந்து கொஞ்சம் டைட்டு ஆகுறதுக்காக இந்த தண்ணி இல்லாம நம்ம போட்டோம்னா இது அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் நேராக என்ன செய்யும், அப்படியே உருகிக்கிட்டு வந்துடும். இந்த தண்ணி போட்டு வச்சு தொட்டு அதை போட்டோம்னா சிக்கல் இல்லாம ஒரே மாதிரி வரும். உருகவும் செய்யாது. லைட்டா தான் தொடணும். தண்ணி வடிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. லைட்டா தொட்டு இப்படி போடுங்க. போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போறனாலும் போடலாம். ஒட்டியும் போடலாம், தூரத்துல தள்ளி போடலாம். ஆனா போட்டீங்கன்னாலும் ஒண்ணு போல போடணும். இந்த போட்டோம், அவ்வளவுதான். இந்த தண்ணியை தூக்கி இங்கிட்ட வச்சுக்கிடுவோம். பாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, இப்ப போட்டாச்சா, ஒண்ணு போல இருக்கா. இதோட இதுல வந்து நம்ம பாசி வாங்கி இதுல கோர்த்து குஞ்சம் போடலாம். இந்த 3 இதையும் போட்டு பின்னல் மாதிரி போட்டு குஞ்சம் போடலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் வேற குஞ்சம் எப்படி டிசைனா போடுறதுங்கிறத நான் போடுறேன்.